ஹலோ காய்ஸ், இன்னைக்கு நம்ம தேங்கோட ஒரு புது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்டோரி எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டைட்டில் கேட்டாலும் உங்களுக்கு தெளிவாக புரியும். ஃபோர்ஸ் டு மேரியா ட்ரக் அடிக்ட் சைக்கோ. எப்படி சொல்கிறது இந்த ஸ்டோரியை? இதில் வந்து தேங் வந்து ஒரு சரியான ட்ரக் அடிக்ட்டு. எப்படி சொல்கிறது, சேரக்கூடாதவங்க கூட சரி. அதுவும் தேங்கோட ஒரு பணக்கார வீட்டு பையனா, அதனால் சில தப்பான பழக்கங்கள்லாம் தேங்க்கு வந்துருச்சு. ஆனால் வாயன் அப்படியே காட்டினா வாயன் அவ்வளோ நல்ல பொண்ணு, ஒரு அப்புறாணி. அது மட்டும் இல்லாமல் வாயனோட அம்மா அப்பா வந்து சின்ன வயசுல ஒரு கார் ஆக்சிடெண்ட்டில் இறந்துருப்பாங்க. ஸோ வாயனுக்கு நிறைய சொத்து இருக்கும், பட் அது வாயனுக்கே தெரியாது. வாயன் சின்ன பிள்ளை தானே அப்போது அவங்க அம்மா அப்பா செத்தப்போ. ஸோ அதனால் வாயனையே ஏமாற்றி வாயனோட மாமா, அதாவது அவங்க அம்மாவோட அண்ணன், அவர் எல்லா சொத்தையும் அப்படியே சுருட்டி இருப்பார். ஆனால் வாயன்கிட்ட கொஞ்சம் பாசமாக தான் பிஹேவ் பண்ணிட்டு இருந்திருப்பார். என்ன தான் சொத்தாட்டே போட்டாலும் பிள்ளை மேலே கொஞ்சம் பாசமாக தான் இருப்பார். ஆனால் அத்தைக்காரி அப்படி கிடையாது, சரியான விதங்கம் பிடிச்சவ. வாயனை போட்டு படாத பாடுபடுத்துவா. அவங்களுக்கு வேறு ஒரு பையன் ஒரு பொண்ணு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வாயனை வீட்டு வேலைக்காரங்களை விட ரொம்ப மோசமாக தான் ட்ரீட் பண்ணுவாங்க. அவள் வீட்டிலே உட்காந்துக்கிட்டு அவள் சொத்தை ஆட்டை போட்டுக்கிட்டு அவளே அங்கே டார்ச்சர் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டோரி தான் போகுது. இதில் எப்படி தேங்க்கும் வாயனுக்கும் கல்யாணம் ஆகுது, அதுக்கடுத்து இதுங்க என்னெல்லாம் பண்ண போதுங்க, அதான் இந்த ஸ்டோரி. ஸோ லெட்ஸ் கண்டினியூ டு த பார்ட் 1. அதுக்கு முன்னாடி சொல்ல மறந்துட்டேன். இந்த எஃப்எஃபோட ஹீரோயின் வந்து நீங்கள் தான், வான் யுவர் நேம். ஹீரோ வந்து நம்ம தேங் தான், தெரிஞ்சிருக்கும், இருந்தாலும் நான் சொன்னோம் இல்லையா, அது என் கடமை எஃப் ஸ்டோரி ஆத்ரா. ஓகேவா? ஸோ லெட்ஸ் கண்டினியூ டு த பார்ட் 1. ஸோ இந்த பாட்டோட ஸ்டார்டிங் சீன்லேயே பாவம் வான் எல்லா வேலையும் செஞ்சு முடிச்சுட்டு ரொம்ப டயர்டாக இப்போ தான் ரெஸ்ட் எடுக்கலாம் அப்படின்ட்டு அவளோட பெட்டில் வந்து படுக்கிறா. அதுவும் எப்படி ஒரு கிழிஞ்சு போன பெட்டு தான், அங்கங்கே எலி கடிச்சு ஓட்டையெல்லாம் விழுந்து கிடக்குது, அதில் படுத்து கிடக்குறா. ஸோ அதை பார்த்துட்டு அத்தைக்காரியோட பொண்ணு வந்து, அவளோட பேர் வந்து லில்லி. ஸோ லில்லி வந்து, ஏய் வாயன், நான் படுத்துட்டேன், ஹேந்தி வந்து எனக்கு கால் அமுக்கி விடு. இல்லை லில்லி, எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, நான் எல்லா வேலையும் இப்போ தான் செஞ்சேன். என்னது, வேலையை செஞ்சு முடிச்சிட்டியா? சரி, அதுக்கு வந்து படுப்பியா? உனக்கு தெரியும்ல நான் என்ன ஆர்டர் போட்டாலும் நீ வந்து எனக்கு செய்யணும்னு. வா, ஹெஞ்சு வா, வந்து என் காலை அமுக்கி விடு. இல்லைம்மா, என்னால் முடியலை, ப்ளீஸ் கொஞ்சம் நேரம் நான் ரெஸ்ட் எடுத்துக்கிறேனே. இங்கே பாரு, நான் சொல்லிட்டே இருக்கேன், என்ன நீ உனக்காண்டி தான் வீட்டில் வேலைக்காரிலாம் வச்சுருக்கேன். இல்லை 4-5 மெய்டை அப்பாயிண்ட் பண்ணலாம் எங்கள் அம்மாட்ட அப்பமே சொன்னேன். எங்கள் அம்மா அந்த வாயன்னு இருக்கால, எதுக்கு அப்படின்னு கேட்டாங்க. நான் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கணும், இல்லைன்னா உனக்கு கொண்டு போட்டுருவேன், உனக்கு தெரியும்ல, மூட்டிக்கிட்டு வந்து எனக்கு கால் அமுக்கி விடு அப்படின்ட்டு வாயனை ஃபோர்ஸ் பண்ணி கால் அமுக்கி விட சொல்கிறா. வாயனுக்கு கையெல்லாம் அவ்வளோ வலி, நகத்தெல்லாம் பேண்டேஜ் போட்டிருப்பா, ஏன்னா இவங்க அடித்து இது பண்ணதெல்லாம் ரத்தமாக இருக்கும். ஸோ அதெல்லாம் பேண்டேஜ் போட்டு வச்சுருப்பா. ஸோ அந்த வலியோடு அவளுக்கு காலே அமுக்கி விட்றா. ஆனால் அவள் பாட்டுக்கு நல்லா படுத்து தூங்கிட்டு இருக்கா. இவன் நல்லா காலை அமுக்கி முடிச்சதுக்கப்புறம் அவள் தூங்கிட்டான்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எஞ்சி கூட போக செத்து இல்லை. ஸோ அவளும் அப்படியே அந்த கீழே உட்காந்துக்கிட்டே அந்த பெட்டில் தலை வச்சு அப்படியே தூங்கிட்டா. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு அத்தைக்காரி வந்து அப்படியே கத்துறா, என்ன தைரியம் வந்தால் பெட்டில் நீ படுத்துருப்போம், தலை அந்த பெட்டில் இருந்திருக்கும், ஐயோ சிங்கம், அந்த பெட்ஷீட்டை எரிக்கணும், அடியே உனக்கு கொஞ்சம் கூட அறிவில்லை, இவ்வளோ போய் இங்கே விட்டுருக்க, நீ தூங்கிட்ட நினச்சி இவ்வளோ தூங்கிட்டு இருக்கா, இவ்வளோ துரத்தி விட தெரியாதா உனக்கு, உனே போய் பிள்ளையை பெற்று வச்சிருக்கேன் பாரு அப்படின்ட்டு லில்லியும் பிடிச்சி திட்டுறாங்க. லில்லியும், அம்மா நான் இவளை காலை அமுக்கிட்டு போக சொன்னேன், அவள் காலை அமுக்கி விட்டது கொஞ்சம் நல்லா மசாஜமாக இருந்ததா, அப்படியே தூங்கிட்டேன், இவ்வளோ இங்கே தூங்கினா என்ன கனவா கண்டேன் ஃபேன், யாரைக்கிட்ட நீங்கள் தூங்கினா அப்படின்ட்டு அவளை கழுத்து பிடிச்சி அடிக்கலான்னு வரதுக்குள்ளே அதுக்குள்ளே மாமா வந்துட்டார். வந்து, ஏம்மா, ஏன் எதுக்கு அந்த பொண்ணை போட்டு படாத பாடு படுத்திட்டு இருக்கீங்க, நீங்கள் சும்மா இருங்க, நான் என்ன சொல்லியிருக்கேன், நம்ம யார் ரூம்லேயும் வந்து இந்த மாதிரி படுக்கக்கூடாதுன்னு, ஆனால் இவ தலையை அந்த பெட்ஷீட்டில் வச்சுருக்கா, அதை எரிக்க வேண்டாம். இங்கே பாரு, அவனை வேறு யாரும் கிடையாது, என் தங்கச்சி பொண்ணு தான், அது தெரியுது, இருந்தாலும் இத்தனை நாள் சோறு போட்டு வளர்க்குறது நம்ம தானே, நம்மளுக்கு நன்றி கடன் இருக்கணும்ல. இங்கே பாருமா, அவள் சொத்தை தான் நம்ம எடுத்து அவளுக்கே சோறாக போட்டுட்ருக்கோம், உனக்கு புரியுதா? அதெல்லாம் எனக்கு தெரியாது, அவங்க அம்மா போய் சேர்ந்துட்டாங்க, நம்ம தலையில் வந்து கட்டிட்டா, இப்போ நம்ம தானே சீரழிஞ்சிட்ருக்கோம். ஏய் வான், எஞ்சிப்பா என்கிட்ட அப்படின்ட்டு வான் அங்கேருந்து துரத்தி விட்டுட்டாங்க. அவங்க மாமாவும் எதுவும் சொல்ல முடியல, பொண்டாட்டி மாரி அவரால் என்ன பேச முடியும், அவர் சும்மா வேடிக்கை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு. ஸோ வான் அங்கே போயிட்டா. ஸோ அவள் போய் அவர் ரூமில் அப்படியே ரெஸ்ட் எடுக்கலான்னு போகிறதுக்குள்ளே அப்போ தான் அந்த மாமாக்காரரோட பையன் வரான், மூத்த பையன் அவன் தான். ஸோ அவனோட பேர் வந்து நிக்குன்னு வச்சுக்கலாம். ஸோ நிக்கு வரான். நிக்கு வந்ததும் அவங்க அப்பா கேட்குறாரு, என்னடா என்னாச்சு, ஏன் மூஞ்சி சோகமாக இருக்குது? பா, நான் ஜியாவை லவ் பண்ணுறேன்னு உங்களுக்கு தெரியும்ல. ஆமாம், அந்த பிள்ளைய லவ் பண்ணுற, நான் கூட என்ன சொன்னேன், வானை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கோன்னேன், நீ என்னன்னா இந்த பிச்சைக்கரையில் அவன் கல்யாணம் பண்ணிப்பா அப்படின்னு சொல்லி ஏதோ பணக்கார வீட்டை கல்யாணம் பொண்ணை பிடிச்சி லவ் பண்ணுறேன்னு சொல்லி அந்த ஜியா பிள்ளை பின்னாடி சுற்றிட்டு இருந்தேன், இன்னுமா சுற்றிட்டு இருக்க? ஐயோ, நாங்கள் 2 பேரும் டேட் பண்ண ஆரம்பித்து 1 வருஷம் ஆகுதுப்பா, அதுக்கு என்னடா அப்போ, அவளை கல்யாணம் பண்ணிக்கிட்டதப்பா நமக்கு சொத்து கிடைக்கும். டே மரமாண்டியாடா நீ, வயன் எவ்வளோ பெரிய பணக்காரி தெரியுமா, அவள் சொத்து நம்மளுக்கு முழுசாக கிடைக்கணும், நம்மளுக்கு இன்னும் பாதி சொத்து தான் கிடச்சிட்ருக்கு, மீதி சொத்து அவள் பேரில் தான் இருக்குது. இன்னும் நம்ம உங்கள் அம்மா எதுக்கு அவளை வீட்டுக்குள்ளே வச்சுருக்கான்னு தெரியுமா, அந்த பாதி சொத்துக்காண்டி தான், அது மட்டும் கிடச்சிருச்சு உங்கள் அம்மா அவளை கொன்னே போட்டுருவா.
எனக்கு அதை பற்றிலாம் தெரியாது. எனக்கு அந்த வாயனை பற்றி கவலை இல்லை. டேய் மொறமட்ட உடனே போய் புள்ளையா பற்றி வச்சுருக்கேன் பாரு. அவளை மட்டும் நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டனா அவளோட சொத்து மொத்தமாக நம்மளுக்கு வந்துடும். அப்பா அதை விட பெரிய சொத்துப்பா ஜியாவோடது. அவள் சொத்து நம்மளுக்கு கிடைக்கும்ப்பா. இங்கே பாருங்க, அந்த வாயனெலாம் நம்பிட்டு இருக்க முடியாது. எப்படி பார்த்தாலும் அவன் வீட்டில் அடிமை தானே கிடக்கப்பறா, அவள் பாட்டு கிடப்பா. அதெல்லாம் இப்போ பிரச்சனை இல்லைப்பா, பிரச்சனையே வேறு அப்படின்னு சொல்லிட்டு இருக்குமா. அதான் கரெக்டாக அத்தைக்காரி வந்து, என்னடா தம்பி அந்த ஜியா பொண்ணு அதான் என் வீட்டு மருமக கல்யாணம் பண்ணி வராளா இல்லையா, என்ன சொல்கிறாங்க உங்கள் வீட்டில்? அவங்க வீட்டில் தானே, நம்ம நாளைக்கு போய் பேசுகிறோம். நாளைக்கா? போய் பேசிட்டா போச்சு. லில்லி வர வேண்டாம், லில்லி இங்கே இருக்கட்டும், நம்ம 3 பேர் மட்டும் போய் பேசிட்டு வந்துடலாம். எதுக்குடா தம்பி, அவள் வரட்டும், ஃபேமிலியாக போகலாம். வேணான்றல, அவளுக்கு ஏதாவது காலேஜில் எக்ஸாம் அது இதுன்னு சொல்லி ஏமாற்றிட்டு நம்ம 2 பேர் மட்டும் 3 பேர் மட்டும் போயிட்டு வரலாம். ஏன்டா இப்படி சொல்கிற? மா சொல்கிறத மட்டும் கேளுங்க. நாளைக்கு நம்ம ஜியா வீட்டுக்கு போகிறோம், போய் முறையாக பொண்ணு கேட்குறோம். அவங்க அம்மா ஏதோ பிளானோடு இருக்காங்க அப்படின்ட்டு ஜியா சொன்னான். என்ன பிளான் அப்படிங்கிறத நாளைக்கு போனால் தான் தெரியும். சரி, உனக்கு ஒரு நல்ல வரன் வந்திருக்கு, அதை நினச்சி சந்தோஷப்படுறேன். உங்கள் அப்பா சொன்ன மாதிரி இந்த கிறுக்குத்தனமாக எங்கே வாயினை லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சி பயந்துட்டு தான் இருந்தேன். நல்ல வேலைடா, நீ கொஞ்சம் புத்திசாலி தான். உங்கள் அப்பா மாதிரி நீ மக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிகிட்டு இருக்காங்க. அப்போ உங்கள் அப்பா என்னது நான் மக்கு கிடையாதா? நான் அறிவாளித்தனமாக யோசிச்சதால தங்கச்சியோட புருஷ சொத்தை அம்புட்டே நம்மளால் ஆட்டை போட முடிஞ்சுது. இது நான் மட்டும் கொஞ்சம் அசால்ட்டாக விட்டுருந்தேன்னு வச்சுக்கோயேன், சொத்து மொத்தமாக அவ்வளோதான் நாம் மட்டும் போயிருக்கோம். சரி சரி விடுங்க விடுங்க, அதான் இவ்வளோ சொத்து இருக்குல்ல. இப்போது என் பையன் வேறு ஜியாவை கல்யாணம் பண்ணி கூப்பிட்டு வர போகிறான். அவள் வீட்டு சொத்து நமக்கு தான் வரும். அவ்வளோதான், நம்ம கோடீஸ்வரங்களாக ஆக போகிறோம். இப்போவுமே கோடீஸ்வரங்களாக தான் இருக்கோம், இன்னும் வேறு லெவலுக்கு போய் ஆக போகிறோம் அப்படின்ட்டு அத்தைக்காரி ரொம்ப சந்தோஷமாக இருக்க. இங்கே வாயனா ஐயோ முடியல பாவம், அவளால் இப்போ தான் தூங்கி எந்திக்கிறா. எந்திரிச்சு மறுபடியும் டின்னர் செய்யணும். ஸோ டின்னரும் அப்படியே செஞ்சு எல்லாருக்கும் கொடுக்குறா. அப்போ நிற்க பார்த்துட்டு, வாயன் என்ன ட்ரெஸ் இது, எதுக்கு பிச்சைக்காரத்தனமாக ட்ரெஸ் போட்டுட்ருக்க? என்கிட்ட வேறு இல்லை. உங்ககிட்ட இந்த ஒரு ட்ரெஸ்ஸு தான் இருக்கா? ஒரு ட்ரெஸ் தான் இருக்குது. இல்லை என்னண்ணா உன் பழைய ட்ரெஸ்லாம் எங்கே? அதெல்லாம் நான் ஆஃப்னேஜுக்கு டொனேட் பண்ணிட்டேன். அது டொனேட் பண்ணிட்டியா? அதை தூக்கி இவளுக்கு கொடுக்க வேண்டியதானே? நான் அவளுக்கெல்லாம் பத்தாதுண்ணா. அங்கே பார், அவள் என்னை விட ஒல்லியாக தான் இருக்கா. நீ தின்னு பெருத்து போனால் நீ அப்படி தான் இருப்ப. இப்போ என்ன உனக்கு? எனக்கு ஒரு 4-5 ட்ரெஸ் நல்ல ட்ரெஸ்ஸாக கொடு. இப்போ பாரு, இந்த மாதிரி பிச்சைக்கார ட்ரெஸ்ஸே போட்டுட்ருப்பாளா? என்ன தான் நம்ம வீட்டு வேலைக்காரியாக இருந்தாலும் அதுக்கு ஒரு தகுதி தரம் எல்லாம் வேணும் அப்படின்ட்டு அவன் ஏதோ வாயின் மேலே நல்ல ஒரு அபிப்பிராயத்தில் சொல்கிறான் அப்படின்ட்டு வாயின் நினச்சிட்டு இருந்திருப்பான். ஆனால் இப்போ ஒரு வேலைக்காரி அப்படின்னு சொன்ன உடனே வாயினுக்கு அவ்வளோதான், நம்ம ஃபேமிலின்னு நினச்சிட்டு இருந்தோம், ஆனால் இவங்கெல்லாம் ஒரு மாதிரி இருக்காங்களே அப்படின்ட்டு பாவம் பிள்ளை மனசு உடஞ்சி போயிட்டா. நைட்டு சாப்பிடக்கூட இல்லை, அவள் பாட்டுக்கு போய் ஓரமாக படுத்துட்டா. லில்லி சொல்ல மாதிரி அவரோட பழைய ட்ரெஸ் 4 தூக்கிட்டு வந்து, அதுவும் ரொம்ப நல்ல ட்ரெஸ்ஸு, அதெல்லாம் தூக்கிட்டு வந்து வாங்கிக்கிட்டு கொடுத்துட்டு, இதை போட்டுக்கோ ஏன்னா கொடுக்க சொன்னா அப்படின்ட்டு கொடுத்துட்டா. பாட்டுக்கு போயிட்டா. வாயின் பார்க்க அதில் 4-5 புது ட்ரெஸ் கூட இருக்குது. அப்போ தான் அவளுக்கு தோணுது, ஆக்சுவலாக நிற்க வந்து வாயினுக்கு ரொம்ப பிடிக்கும். ஒன் சைடு ஃபீலிங்ஸ் கூட வச்சுக்கலாம், க்ரஷன் கூட வச்சுக்கலாம். ஏன்னா அவன் மட்டும்தான் அந்த வீட்லேயே வாங்கிக்கிட்டு கொஞ்சம் நல்லா பேசுவான். அடிக்கடி இந்த மாதிரி ட்ரெஸ் வாங்கி கொடுக்குறது, சாக்லேட் வாங்கி கொடுக்குறது, ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுக்குறது, சாப்பாடு கொடுக்குறது, அவளுக்கு கொஞ்சம் ஃப்ரீ டைம் கொடுக்குறது அப்படின்ட்டு அவன் நிறைய ஹெல்ப்லாம் பண்ணுவான். ஸோ அதனாலே அவளுக்கு வந்து நிற்க பிடிக்கும். பட் அவன் இன்றைக்கி பேசின பேச்சு அவனும் தன்னை வேலைக்காரியாக தான் நினைக்கிறான் அப்படின்னு நினச்சதும் ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக தான் இருக்குது. இந்த புது ட்ரெஸ்ஸுமே அவன் தான் வாங்கி கொடுத்துருக்கான்னு தெரியும், இருந்தாலும் அவளுக்கு அவள் தகுதி என்ன அப்படிங்கிறது ஒரு மாதிரி புரிய வர மாதிரியே இருக்குது. ஸோ அதனால் அமைதியாக அழுதுட்டுருக்கா. அப்படியே நைட்டு முடிஞ்சிருச்சு. மறுநாள் காலையில் சொன்ன மாதிரி நிக்கோட அம்மா அப்பா அண்ட் நிக் 3 பேருமே ஜியாவோட வீட்டுக்கு தான் வராங்க. ஸோ ஜியாவோட வீட்டுக்கு அப்படியே சம்மந்தம் பேச உள்ளே வந்துட்டாங்க. அவங்களும் கூப்பிட்டு உட்கார வைக்கிறாங்க. வச்சுட்டு ஜியாவையும் கூப்பிட்டு வந்து உட்கார வச்சிட்டாங்க. வச்சு என்னப்பா என்ன பண்ணணும் உங்களுக்கு சொல்லுங்கள், 2 பேர் லவ் பண்ணுறீங்களா, கல்யாணம் பண்ணி வைக்கணுமா? ஆமாம் அங்கிள், நான் ஆல்ரெடி உங்களை மீட் பண்ணி இதை பற்றி பேசியிருக்கேன். நாங்களும் கொஞ்சம் ரிச்சான ஃபேமிலி தான். தெரியும்ப்பா தெரியும், உங்கள் ஃபேமிலியை பற்றி நல்லாவே தெரியுது, நீங்கள் ரிச் தானே. இப்போ எங்களுக்கு அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் ரிச்சாக இருந்தாலும் லோவாக இருந்தாலும் எங்களுக்கு அது பிரச்சனை இல்லை. ஏன்னா நாங்கள் ரிச்சாக இருக்கோம்ல. ஸோ அதனால் எங்கள் பொண்ணை கொடுக்குறதுல முழு சம்மந்தம் தான். ஆனால் என்னென்னா, எங்கள் குடும்ப ஜோசியர்கிட்ட போய் நாங்கள் கேட்கும்போது அவர் என்ன சொன்னார்னா, இந்த மாதிரி உங்கள் பொண்ணு கொடுக்க போகிற இடத்துல அவங்க வீட்லேயும் ஒரு பொண்ணு இருக்கும், அந்த பொண்ணை உங்கள் பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைங்க. அப்போ நான் தான் உங்கள் பையனும் சரி உங்கள் பொண்ணும் சரி சந்தோஷமான வாழ்க்கை வாழ்வாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இப்போ என் பொண்ணை நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னா உன் தங்கச்சியோ இல்லை அக்காவையோ என் மூத்த பையனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு கேட்குறாரு. இதை கேட்டதும் நிக்கோட அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்போ நம்ம லில்லியை கல்யாணம் பண்ணி கொடுத்துடல, இவங்க ஆல்ரெடி கோடீஸ் வராங்களே அப்படின்ட்டு அவங்க ஆர்வமாக சொல்ல வரதுக்குள்ள அப்படியே நிற்கு கையை பிடிச்சி, அம்மா இந்த வீட்டில் ஒரே ஒரு பையன்தான், அவனை பற்றி உனக்கு தெரியாது, அவன் சரியான ஒரு ட்ரக் அடிக்ட்டு, மோசமானவன், அவன் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேரும் அவனே கையால் கொண்டிருக்கான், உனக்கு அவனை பற்றி தெரியும்ல, நியூஸில் கூட வந்துச்சுல்ல, அதான் அந்த கிம்தேன்,
அவன் தான் இவன் அண்ணன். அவனை பற்றி தான் இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. கொஞ்சம் அமைதியாரு, லில்லி இதில் மாட்டி விட்றாத, அவளை இவன் கொன்னாலும் கொன்றுவான் அப்படின்னு சொல்லும்போது அவங்க அம்மா எதுவும் பேசாமல் அமைதியாக உட்காந்துட்டாங்க. அவங்க அப்பாவுக்கும் இது தெரியும் போல. ஸோ அவர் எதுவுமே பேசாமல் இருக்கார். அப்போது கேட்குறாங்க ஜியாவோட அம்மாப்பா, என்னப்பா எதுவுமே பேசாமல் இருக்கீங்க, என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க? அங்கிள் நீங்கள் யாரை பற்றி கேட்குறீங்க? என்ன தம்பி கேள்வி, எனக்கு இருக்குது ஒரே ஒரு பையன் கிம் தயாங், அவனை பற்றி தான் கேட்டுட்ருக்கேன். எனக்கு 2 பொண்ணுங்க தானே இருக்காங்க, அடுத்து ஒன்று ஜியா இன்னொன்று இல்லையா? கிம் தயாங்கா? தேங்க்கா தெரியும், என் பையன் நேரம் போதக்காய் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பட் கல்யாணம் பண்ணி வச்சா அதெல்லாம் சரியாயிரும் ஜோசி சொல்லியிருக்காருப்பா. நீங்கள் எதுவும் கவலைப்படாதீங்க, உங்கள் வீட்டு பொண்ணை எங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுங்க. அம்மா உங்களுக்கு எத்தனை பொண்ணுங்க அப்படின்னு கேட்கும்போது உடனே அந்த அத்தைக்காரி என்ன சொல்கிறான்னா, எங்களுக்கு 2 பொண்ணுங்க இருக்காங்க. ஓ 2 பொண்ணுங்க இருக்காங்களா, எங்களை மாதிரி தானே ஒரு பையன் 2 பொண்ணா? அப்படி சொல்லிட முடியாது. ஒன்று வந்து இவரோட தங்கச்சி பொண்ணு தான். அவங்க சின்ன வயசுலேயே ஆக்சிடெண்ட்டில் அவங்க அம்மா அப்பா இறந்துட்டாங்க. ஸோ நாங்கள் தான் எடுத்து வளர்த்துட்ருக்கோம். எங்கள் பொண்ணு மாதிரி பார்த்துப்போம், தங்கமாக பார்த்துப்போம். அவளும் பார்க்க ரொம்ப அழகாக இருப்பாள் வயன். அவள் தான் ஆக்சுவலாக அவளுக்கும் நிக்குக்கும் ஒரே வயசு தான். நிக்குக்கும் அவளுக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு தான் நாங்கள் யோசித்தோம். ஆனால் நிக்குக்கு தான் அதில் உடன்பாடு இல்லை, வயனுக்கு அதில் உடன்பாடு இல்லை. அதான் நிக்கு வந்து ஜியாவை லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்போது உங்களோட இன்னொரு பொண்ணு, அவள் லில்லி, அவள் சின்ன பொண்ணு, காலேஜ் படிச்சுட்ருக்கா, இன்னும் 1 வருஷம் இருக்குது அவளுக்கு. அப்படியா? அப்போது இந்த ஒயன்ற பொண்ணையே முடிச்சிடலான்னு சொல்கிறீங்களா அப்படின்னு கேட்கும்போது உடனே அப்படியே மாமாக்காரர் பார்க்குறாரு. என்னம்மா என்ன பண்ணுறது அப்படின்னு மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது நிக்கு வந்து, சரியான ஐடியா, ஒயனை கோத்து விட்டுறலாம், ஒயனை அவன் கல்யாணம் பண்ணி போட்டும், ஜியாவும் நம்ம வீட்டுக்கு வந்துடுவா, பிரச்சனை முடிஞ்சு அப்படின்றான். இதில் வந்து அத்தைக்கறிக்கு ரொம்ப சந்தோஷம், தள்ளி விட்டுறலாம் அப்படின்ற மாதிரி தான் யோசிச்சுட்டு இருக்காங்க. பட் மாமா தான் கொஞ்சம் யோசிச்சுட்டு, நாங்கள் முடிவை கொஞ்சம் லேட்டாக எடுக்கலாமா அப்படின்னு கேட்குறாரு. அத்தைக்கறி உடனே, ஆஹா அவர் சொல்லதால எங்கள் காதில் வாங்காதீங்க, வாயினே உங்கள் பையனுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுக்குறோம். நிஜமாவா? நிஜமா தான், வாயினே உங்கள் பையன் உங்களுக்கு நாங்கள் கல்யாணம் பண்ணி கொடுத்துறோம் உங்கள் பையனுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சம்மந்தத்தை பேசி முடிச்சுட்டு வந்துட்டாங்க. என்கேஜ்மெண்ட் டேட்லாம் ஃபிக்ஸ் பண்ணல, டேரெக்டாக மேரேஜ் தான். ஏன்னா தேங்க நம்ம அப்பாவுக்கு தெரியும், என்கேஜ்மெண்ட்லாம் வச்சா இந்த லூசு பையன் ஒழுங்காக இருக்க மாட்டா, தேங்கு எதாவது குடிச்சிட்டு வந்து கரெக்டாக பண்ணுவான், டேரெக்டாக மேரேஜவே வச்சிடலாம் அப்படின்ட்டு அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. பட் தேங்க்கும் எனக்கும் மேரேஜ் நிச்சயமாக இருக்கிறது தேங்க்கும் தெரியாது, எனக்கும் தெரியாது. அவங்களுக்கு தெரியாமலே இவங்க முடிச்சிட்டாங்க. முடிச்சுட்டு வீட்டுக்கு வரும்போது தான் மாமா செம்ம கோத்தில் கத்திட்டு இருக்காரு. என்ன நினச்சிட்டு இருக்கீங்க, வானை போய் அந்த பையனை கல்யாணம் பண்ணி கொடுக்க சொல்லிட்டு இருக்கீங்க, அவன் 2 கொலை பண்ணியிருக்கான் தெரியும்ல. அட நீங்கள் வேறப்பா, அவனுக்கு ஆல்ரெடி நிறையா பொண்ணுங்க பார்த்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் எல்லா பொண்ணுங்களும் இவன்கிட்ட கொஞ்ச நாள் பிளைண்டில் போயிருக்குங்க. ஆனால் இவன் கேரக்டர் தெரிஞ்சுட்டு சரிப்பட்டு வராது அப்படின்ட்டு எல்லாம் கலந்துட்டு தான் ஓடி இருக்கு. ஆக்சுவலாக இவனுக்கு 2 வருஷமாக பொண்ணு தேடிக்கிட்டு இருக்காங்க, எந்த பொண்ணுமே சிக்க மாட்டேங்குது. அதான் இந்த மாதிரி ஜோசியம் கீசியம் சொல்லி உருட்டிகிட்டு இருக்காங்க. ஜியாவை ஏன் கல்யாணம் பண்ணிக்க வரானா, அவனுக்கு தங்கச்சி இருந்தால் ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கலான்னு தான் இவங்க ஐடியா. நான் தானே வந்தேன், ஸோ என்னை ஏமாற்றி என் தங்கச்சி லில்லியை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஐடியா பண்ணாங்க. பார்த்தீங்களா அம்மாவோட ஷார்ப்பான மைண்டே, அப்படியே கரெக்டாக வேனை அதில் கோத்து விட்டுட்டாங்க அப்படின்றான். பட் மாமா எதுவும் பேசல, அமைதியாக தான் வராரு. ஸோ வீட்டுக்கு வந்து லில்லிக்கிட்ட எல்லா விஷயத்தையும் சொன்னால் லில்லி அப்படியே குதிக்கிறான். தேங்கையா, அவ்வளோ பெரிய பணக்கார வீட்டுக்கு நான் கல்யாணம் பண்ணி போயிருப்பேனே, எதுக்கு தேவையில்லாம வேனை கல்யாணம் பண்ணி கொடுக்குறீங்க, அதெல்லாம் வேண்டாம், ஒழுங்கு முடியாது, என்ன கல்யாணம் பண்ணி கொடுங்க. அப்படியே உனக்கு அவனை பற்றி தெரியுமா தெரியாதா, அவன் கிம் தேங்டி, அவனை பற்றி நியூஸில் கூட வந்திருக்கு, அவன் ஒரு கேங்ஸ்டருக்கு சமமானவன், அவனை பற்றி தெரியுமா தெரியாதா அப்படின்னு கேட்கும்போது லில்லி அப்போ தான் யோசிச்சு பார்க்குறா. டக்குன்னு நெட்டெல்லாம் சர்ச் பண்ணி பார்க்குறா. அது தேங்கோட ஃபேஸ்லாம் காட்டல, ஜஸ்ட் அவன் இந்த மாதிரி கொலை பண்ணியிருக்கான், ஒரு ட்ரக் அடிக்ட்டு, ஒரு சைக்கோ அப்படின்லாம். ஸோ எல்லாம் பார்த்துட்டு, அம்மாடி நல்ல வேலைம்மா நான் சிக்கலை, அவனை தான் சிக்க வச்சுருக்கீங்க, மேரேஜ் அப்போ இன்னும் 2 வாரம் கழிச்சு அப்படின்றாங்க. ஸோ அப்படியே இந்த பக்கம் தேங்க இப்போ தான் காட்டுறாங்க. தேங்க அப்படியே நல்லா சரக்கு அடிச்சுட்டு அரை போதையில் தான் வீட்டுக்கு வரான். அதுவும் ஒரு பொண்ணு கூட தான் வரான். அவங்க அப்பா அந்த பொண்ணை அடித்து பற்றி விட்டுட்ருக்காரு. இங்கே பாருமா என் பையனுக்கு கல்யாணம் நிச்சயாச்சு, தேவலம்பெல்லாம் பண்ணாதப்போ. அட அங்கிள், உங்கள் பையன் தான் என்னை கூப்பிட்டாரு, நீங்கள் எதுவும் இதெல்லாம் நினச்சிக்க வேண்டாம், அவனுக்கு கல்யாணம் பண்ணால் பண்ணிட்டு போங்க, நான் ஜஸ்ட்டு சைடில் எடுத்துக்கிறேன், நீ ஒரு சைட்லேயும் கிளிக்க வேண்டாம், நீ போ அப்படின்ட்டு அந்த பொண்ணை அப்படியே துரத்தி விட்டுட்டு தேங்காயில் இருக்க பாட்டில் வாங்கி உடச்சிட்டு, ஏன்டா உனக்கு அறிவு இருக்கா இல்லையா, இப்போ தான் 2 வருஷம் கழிச்சு படாத பாடு பட்டு எல்லா கேஸையும் உன் மேலே எடுத்து விட்டு இப்போது ஒரு பொண்ணையும் உனக்காக பார்த்து வச்சுருக்கேன், ஒழுங்காக அந்த பிள்ளையை கல்யாணம் பண்ணி வாழ்கிற வழியை பார்ப்பான்னு பார்த்தா ஏன்டா இப்படி குடியாரனா தெரிஞ்சிட்டு இருக்க, ஒழுங்கா போ ரூமுக்கு போ, இதுக்கடுத்து 2 வாரம் நீ வெளியே வரக்கூடாது, ட்ரக்ஸ் எடுக்கக்கூடாது, ட்ரிங்க் பண்ணக்கூடாது. அதெல்லாம் பண்ணாமலாம் இருக்க முடியாது, உன் இஷ்டத்துக்கு என்னால் இருக்க முடியாது. தியான், உனக்கு குடிக்கிறதுக்கு நான் தானே காசு கொடுக்குறேன், அதை கட் பண்ணிடுவோம் பார்த்துக்கோ. என்னது, நீ காசு குடிக்கிறியா, நான் சம்பாதிக்கிறேன், காலைலான ஆஃபீஸில் வந்து உன் கூட வேலை பார்க்குறேன்ல, நீ எனக்கு காசு கொடுக்கணும்ல,
நான் தானே இந்த கம்பெனியோட சிஓ, நீ சேர்மன் தானே, எனக்கு காசு நீ கொடுக்கணும்ல. இங்கே பாருத்தேன், உன்னை சிஓ போஸ்ட்லேருந்து தூக்காமல் இருக்கணும்னா நான் சொல்கிற பணம் கல்யாணம் பண்ணிக்கோ. கல்யாணம் தானே பண்ணிக்கணும், எவ்வளோ நாள் கல்யாணம் பண்ணிக்கிறேன், எனக்கு இந்த கல்யாணத்துலலாம் ஒரு பிரச்சனையும் கிடையாது. நீ எவ்வளோ கை காட்டினாலும் நான் பண்ணிப்பேன். சிஓ போஸ்ட் வந்து மட்டும் எனக்கு தூக்கணும்னு வச்சுக்கோயேன், எங்கேத்து என்ன ஆகுறது? அதெல்லாம் தூக்காத, நீ எவ்வளோ கை காட்டுறியோ அவளை கல்யாணம் பண்ணிக்கிறேன் என்ன. அதுக்குன்னு அவ கூட வாழ்வேன்றதெல்லாம் என்னால் சொல்ல முடியாதே, கல்யாணம் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் அப்படின்ட்டு அவன் பாட்டுக்கு சொல்லிட்டு உள்ளே போயிட்டான். அவங்க அம்மா ஒரு வேளை கல்யாணத்துக்கு சம்மதம் சொன்னானே அதுவே போதும் அப்படின்ட்டு இருக்காங்க. ஸோ இதோட இந்த பாட்டு கம்ப்ளீட் ஆகுது. தேங்க் வாட்ச் மை காஸ். அண்ட் மறந்துடாமல் லைக் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைபும் பண்ணுங்கள். வீடியோ அதாவது இந்த எஃப்எஃப் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.